ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் செய்யாமல் இந்த மாதிரி கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸில் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பும் மசிச்சு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 பத்த தேங்காய், கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா உடச்சக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா அட்டகாசமான கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு சாப்பிட்றதா தோசைக்கு சாப்பிட்றதான்னு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.